வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, குஜராத்தில இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பெக்ரூபியோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மாயான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏறக்குறைய இவங்க ஜேர்னலிஸ்ட் மாதிரி நிறைய புக்லாம் எழுதியிருப்பாங்க. எல்லாத்த பத்தியும் விசாரிக்கிறது தான் இவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். இவங்களோட அக்காவாலையும் மாமாவாலையும் ஊர்ல இருக்க சொந்த வீடை விற்க முடியாம இருக்கு. நான் வரேன், அங்க பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இல்லன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அக்கா கூடயும் மாமா கூடயும் இவங்க டிராவல் பண்றாங்க. அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பல ஷாக்கிங்கான விஷயம் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன, இதை தாண்டி பேய் பிசாஸ்லாம் உண்மையாலேயே இருக்கா இல்ல யாராவது ஏமாத்துறாங்களான்ற மாதிரி சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்துக்கு 3 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. நடுவுல இருக்காங்கல்ல, இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு மாயா அப்படின்றது. இவங்களோட சொந்தக்கார அக்கா பேரு ஷாலினி அப்படின்றது. பக்கத்துல இருக்கவர் மாமாவா இருப்பாரு. இவங்க 2 பேருமே இந்த ஊர்ல ஒரு சொந்த வீடு வச்சிருப்பாங்க. அதை விக்கிறதுக்கு ட்ரை பண்ணி விற்க முடியல போல. கடைசி வாட்டி வரும்போது அக்கா வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கிறத பார்த்திருப்பாங்க. இத பத்திலாம் தங்கச்சி கிட்ட சொல்லும் போது தங்கச்சி நம்பவே மாட்டா. பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாதுக்கா, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன், கண்டிப்பா விக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றா. இந்த ஊரை பத்தி உனக்கு சரியா தெரியாது, இந்த ஊர்ல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. சேச்சே, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இல்ல, உன் அக்கா சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருக்குன்ற மாதிரி மாமா சொல்றாரு. அப்பயுமே சரி மாயா நம்ப மாட்டா. அப்ப அக்கா இருக்காங்கல்ல, இந்த ஊரை பத்தி உனக்கு ஒண்ணு சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கும். இந்த ஊர்க்காரங்களாம் ஒரு விஷயத்த நம்புவாங்க. யாருக்காவது ட்வின்ஸ் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்வின்ஸ் 2 பேர்ல ஒன்னு தீய சக்தியா தான் இருக்கும்ன்ற மாதிரி நம்புவாங்க. அதனால ட்வின்ஸ் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் 2 குழந்தையும் சின்ன வயசுலயே சாவடிச்சிருவாங்க. இதுதான் இந்த ஊரோட நம்பிக்கையா இருக்கும். ஆனா இங்க இருக்க ராஜாவை பொறுத்த வரைக்கும் இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, குழந்தைங்களை சாவடிக்காதீங்கன்ற மாதிரி ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆளுங்க கேட்கிற மாதிரியே இல்ல. அப்படி 2 குழந்தை பிறந்தா அதுல ஒண்ணு தீய சக்தியா மாறிடும், அதனால நம்மளே சாவடிச்சிடலான்ற மாதிரி சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஊருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்க ராஜாக்கே ட்வின்ஸ் பிறக்குறாங்க. சோ இதுல ஒண்ணு தீய சக்தியா மாறக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. மக்கள் முட்டாள்தனமா நம்ம குழந்தைய சாவடிச்சிட போறாங்கன்ற மாதிரி ராஜாக்கு பயம் வருது. இப்ப ராஜாவும் மந்திரி மூலியமா ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு. ஊர்க்காரங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 குழந்தையில ஒரு குழந்தை தீய சக்தியா வர வாய்ப்பு இருக்கு, சாவடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஊரோட நல்லதுக்காக சாவடிச்சிடலான்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. ஆனா மந்திரி என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்ன்ற மாதிரி தான் ராஜா நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த விஷயத்த பண்ண தேவையில்ல, ராஜாவே அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பயுமே ஊர் மக்களுக்கு பயமா இருக்கு. ஒருவேளை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னு உண்மையிலேயே தீய சக்தியா மாறினா இந்த ஊருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான் ராஜா இருக்கார்ல, ராஜாவை மீறி எதாவது நடந்துருமா, கண்டிப்பா இந்த 2 குழந்தையும் நல்ல குழந்தையா தான் வளரும், தீய சக்தி குழந்தையா வளராது அப்படின்ற மாதிரிலாம் மந்திரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா பேரு ஷாலினின்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் கேட்டோன்னே மாயாக்கு போர் அடிச்சிருது. அக்கா போதும்க்கா, போரிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அக்கா சொல்றதை நிறுத்திடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. பிரியான்றவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க. இப்ப ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மேகான்ற ஒரு பொண்ணு புதுசா சேர்ந்திருக்கா போல. ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்கும் போது கரெக்டா இருக்குன்னு மேகா சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த 3 பேருமே இந்த இடத்துக்கு வராங்க. இங்கதான் ரூம் புக் பண்ணிருக்காங்க போல. வாங்க வாங்கன்ற மாதிரி பிரியா இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி புதுசா சேர்ந்த மேகா கிட்ட சொல்றாங்க. மேகாவை லைட்டா இங்க இருக்க ஒரு நபருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. அவர் பேரு ரவி அப்படின்றது. இப்ப மேகா தான் இவங்க 3 பேருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இவங்களுமே வேண்டிய விஷயத்தெல்லாம் மேகா கிட்ட சொல்றாங்க. இப்ப அடுத்ததா அந்த வீட்டை பார்க்க போகணுன்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. இதுல அக்கா ஷாலினிக்கு மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப ஷாலினியோ வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களோட பூர்வீக வீட்டை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. கடைசி வாட்டி வரும்போது அக்கா இந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு தங்கச்சி என்ன சொல்றான்னா, நீ பிரெக்னண்டா இருக்கல்ல, அதனால தான் அந்த மாதிரி உனக்கு தோணுது, மத்தபடி எதுவுமே இல்ல, எல்லாம் உன்னோட ஹாலுசினேஷன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இருந்தாலும் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இங்க வச்சுதான் ஒரு உருவத்தை பார்த்தேன், நான் உண்மையிலே பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திரும்ப திரும்ப தங்கச்சி இருக்கால, நீ தேவையில்லாம உன்னை போட்டு குழப்பிக்கிறக்கா, பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு சவுண்ட் கேட்கும் போதே அக்கா பயப்படுறாங்க. மாமாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இந்த மாயா தான் தைரியமா பேசி கூட்டு போறா. இந்த ஹோட்டல் ஓனர் பிரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருக்காங்க. என்ன மேகா வேலைலாம் செட் ஆயிடுச்சான்னு கேட்கும் போது நல்லா செட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்ற மாதிரி மேகாவும் சொல்றா. மேகாவை பொறுத்த வரைக்கும் புதுசா சேர்ந்தவன்னு சொன்ன பாத்தீங்களா,
இங்கேயே தங்குறதுக்காக ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருப்பாங்க போல. அந்த ரூமுக்கு மேகாவும் வந்துடுறா. இவளோட பேரண்ட்ஸ்லாம் வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என்ன மேகா வேலை செட் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது அதெல்லாம் சூப்பரா செட் ஆயிடுச்சு, இங்க இருக்க மேடமும் நல்ல விதமா தான் பழகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நமக்கு ஷாலினியோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. தங்கச்சி எங்க போனான்னு கால் பண்ணி விசாரிக்கலான்னு பார்த்தா தங்கச்சி மாயா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல தான் இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன்னு அக்கா கேட்கும் போது, நீ தான் பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றல்ல, அது இருக்கா இல்லையான்றத நான் ஒரு கை பாத்துறேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதன்னு மாமா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க தனியா வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க லைட்டா ஜர்க் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மேகாவை காட்டுறாங்க. மேகா படுக்கலாம்னு நினைக்கும் போது இந்த இடத்துல அமானுஷ்யமா ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. யாருன்ற மாதிரி இவங்களுமே பயந்துகிட்டே ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல மயங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. மாயாவை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல சவுண்ட் கேட்டு கூட பயப்பட மாட்டாங்க. எங்க இருந்த சவுண்ட் கேக்குது அந்த இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரி செக் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. மாயா ரொம்ப தைரியசாலி அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இன்னொன்று பக்கம் திரும்பி மேகாவை காட்டுறாங்க. மேகா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இறங்கிருச்சு போல. ஏன்னா மேகாவோட பிஹேவியர் இப்ப டோட்டலா மாறிடுது. ஏதோ ஒண்ணு உடம்புக்குள்ள பூந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா மாயா இருக்கல்ல, அக்காக்கு கால் பண்றா. அக்கா பிரச்சனைக்கா, சீக்கிரமா வாக்கான்ற மாதிரி சொல்றா. ஐயோ தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை போலன்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் பேரு கெவின் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே வேகமா மாயாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அங்க மாயா பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்கும் போது இவங்களுமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. பயந்த மாதிரி ஃபேஸ வச்சிட்டு இருந்த மாயா இருக்கா பாத்தீங்களா, இப்ப சடனா இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற மாயான்ற மாதிரி இவங்க புரியாத மாதிரி கேக்குறாங்க. இங்க பாருங்கன்ற மாதிரி மாயா அங்க புடிச்சு வச்சிருக்க நபரை காட்டுறா. ஆக்சுவலா வீடெல்லாம் வித்து தர புரோக்கர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல. இவன் தான் கடைசி வாட்டி நீங்க வரும்போது உங்களை பயம்புத்தி இருக்கான். காரணம் என்னன்னா ரேட்டை குறைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. ஏண்டா நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு இவனை திட்டும் போது, இல்ல நாலாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவன் பொய் சொல்றான்றது பச்சையா தெரியுது. அப்ப ரேட்டை குறைக்கிறதுக்காக இவன் தான் பயன்படுத்தி இருக்கான். நம்ம தான் பேய் பிசாசுன்னு செம்மையா பயந்துருக்கோன்றது அக்காக்கு இந்த இடத்துல புரியுது. நீ சொன்னது உண்மைதான் மாயான்ற மாதிரி அக்காவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. சோ இது மூலியமா நல்ல ரேட்டுக்கே இந்த வீட்டை விற்கலாம், நம்ம சரியான கிளைண்ட்டை பார்த்து விற்கலான்ற மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இந்த ஹெல்ப் பண்ணது மாயா தானே, மாயாக்கு இந்த இடத்துல நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில தான் மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அப்படி வரும்போது இந்த மாயா இருக்காங்கல்ல, தெரியாதனமா மேகாவை இடிச்சிடுறாங்க. மேகாவோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அவளுமே எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவ கையில வித்தியாசமா ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கிறத இந்த மாயா கவனிக்கிறாங்க. அதை பெருசா எடுத்துக்காம போறாங்க. மேகாவும் இப்பதான் அந்த சிம்பிளை பாக்குறா. இது எப்படி கையில வந்ததுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா மாயா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டால, அதனால அக்கா மாமா ரெண்டு பேருமே செம்மையா சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள் ஊரை சுத்தி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஊரெல்லாம் ஜாலியா இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ திருவிழா போல, அந்த இடத்துக்கு வந்து ஜாலியா ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி ஹோட்டலுக்கு கிளம்பணும்ல, இவங்க நைட்டு நேரம் ஹோட்டலுக்கு வந்து இறங்குறாங்க. அந்த சமயம் இங்க வேலை பார்க்குற மேகா இருக்கா பாத்தீங்களா, பிரம்ம பிடிச்ச மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கா. இவங்க காரை விட்டு இறங்கி உள்ள வரலாம்னு நினைக்கும் போதுதான் இவ பிரம்ம பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவன் என்ன நடந்து போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கிட்ட எல்லாம் இவ போயிட்டு இருக்கா. ஏ மேகா அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மேகா இருக்கா பாத்தீங்களா, அப்படியே மயங்கின மாதிரி பொத்துன்னு கீழே விழ போறா. இவங்க தான் சேர்ந்து பிடிக்கிறாங்க. என்ன இவ பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டா, ஒருவேளை ஸ்லீப் வாக்கிங் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ரூமுக்கு கூட்டு போய் படுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. இப்படி படுக்க வச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கையை கவனிக்கிறாங்க. கையில பார்த்தா ஒரு சிம்பிள் இருக்கு. காலையிலேயே மாயா இந்த சிம்பிளை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்பதான் மத்தவங்க இந்த சிம்பிளை பாக்குறாங்க. குறிப்பா மேனேஜரா இருக்க அந்த பிரியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மாயாவோட அக்கா ஷாலினியும் மாமாவும் வந்திருப்பாங்க. அவங்களுமே அந்த சிம்பிளை பாக்குறாங்கல்ல, அதுல அக்கா மட்டும் அந்த சிம்பிளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அக்கா ஷாக் ஆவறத மாயா கவனிக்கிறாங்க. அக்கா எதுக்காக அந்த சிம்பிளை பார்த்து ஷாக் ஆவறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, இவங்களை வெளியே கூட்டு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வரும்போது உங்ககிட்ட ஒரு கதை சொன்னல, அந்த கதையில நான் பாதி தான் சொன்னேன், மீதியை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் இந்த சிம்பிளுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மீதி கதை என்ன சொல்லுன்ற மாதிரி இப்ப மாயா கேட்கும் போது இந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி ராஜாவும் மந்திரியும் சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட கூட்டத்துல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, எனக்கு இதுல ஆட்சேபனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா ஒரு குழந்தை தீய சக்தியா வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
சரி ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ரெண்டு குழந்தையோட கையிலயும் ஒரு விஷயத்தை வந்து வரையறேன், ஒரு சிம்பிளை வரையறேன். அந்த சிம்பிள் வந்து எந்த குழந்தைகிட்ட டார்க் ஆகுதோ அவன் கண்டிப்பா தீய சக்தி, அவனால நிறைய ஆபத்து வரும், அவனை வளர்ந்ததுக்கு அப்புறமாவது நீங்க அழிக்கணும், அதாவது அப்படி பிளாக் கலர்ல மாறுச்சுன்னா நீங்க அழிக்கணும்ன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா கலர்லாம் மாறாதுன்ற மாதிரி ராஜா நினைக்கிறாரு. நீ வரைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த லேடி ரெண்டு குழந்தையோட கையிலயும் ஒரு சிம்பிளை வரையறாங்க. அதாவது மேகாக்கு ஒரு சிம்பிள் வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த சிம்பிளை வரையறாங்க. இது ரெட் கலர்ல தான் இருக்கும். கருப்பு கலர்ல யாருக்கு மாறுதோ அவங்க தப்பான சக்தி அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இத சுத்தமா மாயா நம்ப மாட்டாங்க. நீ தேவையில்லாம யோசிக்கிறக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல மாயா, அந்த சிம்பிள் திரும்பி வந்திருக்குன்னா ஏதோ ஆபத்து வரப்போகுது போல, இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மாயா இருக்காங்கல்ல, இல்லக்கா இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது, இந்த மாதிரி விஷயத்த விசாரிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், நீங்க ரெண்டு பேர் கிளம்புங்க, இதை விசாரிச்சு முடிச்சுட்டு நான் அப்புறமா வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் வந்துருன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இல்லக்கா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீயும் மாமாவும் பத்திரமா போங்கன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கேயே ஸ்டே பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரியா தான் மேகாக்கு வேண்டிய மாத்திரையெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. வேலை பார்க்க முடியலன்றதுக்காக மேகா மன்னிப்பு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பிரியா சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அப்ப ரவின்றவரு நீ ஓகே தானே, உனக்கு ஏதாவது மாத்திரை வேணுமான்ற மாதிரிலாம் அக்கறையா கேட்கிறாரு. ரவி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இந்த ரவி ஒன் சைடா மேகாவை லவ் பண்றாரு, அதனால தான் இப்படி பண்றாரு. இப்ப இவங்க சொன்னோன்னே வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. இந்த நாள் நைட்டும் மேகா பேய் பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வாசல்ல இருக்க ரவி கவனிக்கிறாரு. மேகா என்னாச்சுன்னு கேக்குறாரு. மேகா கண்டுக்காம பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் வேகமா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது அவங்க ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி முதல்ல மாயா கிட்ட சொல்றாரு. என்ன தினம் இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க. முழிச்சதுக்கு அப்புறம் மேகா கிட்டயும் இதை சொல்றாங்க. எனக்கு ஸ்லீப் வாக்கிங் ப்ராப்ளம்லாம் இல்லவே இல்ல, அப்புறம் எப்படி நடக்கிறன்ற மாதிரி மேகாக்கும் இந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப மாயா இருக்காங்கல்ல, சுத்தி பார்க்கணும், அதுக்காக உங்க டிரைவரை கூட்டு போறேன்ற மாதிரி பிரியா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இதை தாண்டி மேகாவும் வெளியே சுத்தி பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆவா, நான் கூட மேகாவையும் கூட்டு போய்க்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பிரியா முதல்ல யோசிக்கிறாங்க. சரி கூட்டு போய்க்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக வராங்க. அதாவது இந்த ஊரோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்ல, அதனால பெரியவங்களை சந்திச்சு பேசலான்ற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் இந்த ஊர்ல இருக்க ஒரு பெரியவரா இருப்பாரு. இந்த பெரியவர்கிட்ட இவங்க சாமர்த்தியமா பேச்ச கொடுக்குறாங்க. நான் மீடியாவை சேர்ந்தவ, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், இந்த ஊர்ல ஒரு சாபம் இருக்காமே, அதாவது நிறைய பிரச்சனை இருக்காமேன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்பதான் இதே தோட்டத்துல வேற ஒருத்தரை கவனிக்கிறாங்க. அவரோட பேரு குரு அப்படின்றது. அவர் தனியா பேசிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன தனியா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்ததா ரவி இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊர்ல இவர் தான் ரொம்ப பெரியவர்ன்ற மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்க பெரியவரை காட்டுறாரு. அந்த பெரியவர்கிட்ட இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது நடந்ததை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பெரியவர் அக்கா விட்ட இடத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ரெண்டு குழந்தைங்க வளர்ந்ததை பத்தி சொல்றாரு. ரெண்டு பேருமே ட்வின்ஸ் தான், ஆனாலும் நான் அண்ணன் தம்பினே சொல்றேன். அண்ணன் தம்பி அப்பா பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட கையிலயும் ரெட் கலர்ல தான் அது தெரியுது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு. அதே மாதிரி அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு. அப்பாவும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ தம்பிக்கு முன்னாடியே அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருது. ரெண்டு பேருமே கல்யாண வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தரோட கையில வந்து பிளாக் கலரா மாறும். அப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும்ன்ற மாதிரி தான் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. இப்ப அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் ஊர்ல நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தம்பி தான். தம்பியோட கையில இருக்க அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறிட்டு இருக்கு. நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாம் தம்பி பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. நம்ம எது நடக்க கூடாதுன்னு பயந்துமோ அதுவே நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க சின்ன பையன்றது எங்களுக்கு தெரிய வருது. உங்க சின்ன பையன் விஷயத்துல நீங்க ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாவை பார்த்து சொல்றாங்க. ஆனா ராஜா என்ன சொல்றாருன்னா, என் பையன் அப்படிலாம் கிடையாது, இப்பயும் நல்லபடியா தான் இருக்கான், எந்த ஒரு தீய சக்தியும் இவனுக்குள்ள வரலன்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவனுமே நான் என்ன பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ நிறைய பேரோட மைண்ட மாத்துற, எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஊர்ல சிலர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த தம்பி இருக்கான்ல, ஊருக்குள்ள பிரச்சனை நடக்கிறது உண்மைதான், ஆனா பண்றது நான் கிடையாது, என் அண்ணன்ற மாதிரி சொல்றான். என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. எல்லாருமே தம்பியை தான் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா தம்பி தான் கொஞ்சம் மோசமானவனா இருப்பான். ஆனா தம்பி என்ன அண்ணனை சொல்றான்
அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ரீசெண்டா தானே கல்யாணம் ஆயிருக்கு, அவரை இந்த இடத்துக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அண்ணனா அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ தான் தப்பு பண்றியான்னு கேட்கும்போது இவர் இல்லன்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு பேருமே கையை காட்டுங்கன்னு கையை காட்ட வைக்கிறாங்க. அப்படி காட்டும் போது அண்ணன் அவரோட கையை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் கையில இருக்க சிம்பிள் தான் பிளாக் கலர்ல மாறி இருக்கு. சோ இவர் தான் அந்த தீய சக்தி போல அப்படின்ற மாதிரி மக்கள் கோவப்பட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அப்பா ராஜாவா இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல, எல்லாருமே அண்ணனை அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுமே ஒய்ஃபை கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும்னு போறாரு. ஆனா அதுக்குள்ள ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அடிச்சு இவரை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருந்தா ஆபத்து, இவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஊர்ல வந்து ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல தம்பி பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா சாகாம அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. டே தம்பி, நான் எதுவுமே பண்ணலடா, என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமாண்ணே, நீ எதுவுமே பண்ணல, ஏன்னா பண்ணது எல்லாமே நான் தான். என்ன பண்றது, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம நானே பண்ணிட்டு இருக்கேன். நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் உன் கையில இருக்க சிம்பிள் கருப்பாகிற மாதிரி நான் பண்ணேன். உண்மையில என் கையில இருக்க சிம்பிள் தான் கருப்பு பாருன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கான். அண்ணன் அதை பார்த்து ஷாக் ஆகி கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுறாரு. இவ்வளவு விஷயத்த பண்ண அந்த தம்பியோட பேர் என்னன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே கேக்குறாங்க. அவன் பேர் என்னமோ வருமே, அவன் பேர் என்னமோ வருமே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப டீ குடிக்க வந்த நபரோட உடம்புக்குள்ள ஆன்மா இறங்குது போல, வித்யாகர் அப்படின்ற மாதிரி அவர் பேரை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சோ நம்ம யோசிச்சுட்டு இருந்ததுனால அவர் பேரை சொல்றாரு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவர் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேய் வந்து தான் அவர் பேரை சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த மேகா கையில சிம்பிள் வந்திருக்குல்ல, நம்மளும் ஏதாவது பண்ணிடுவோமா, தப்பான வழியில போயிடுவோமா அப்படின்ற மாதிரி பயம்லாம் வருது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஊர்க்காரங்க சும்மா ஏதோ ஒரு கதையை பரப்பி வச்சிருக்காங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் மாயா சொல்றாங்க. ஆனா நைட்டு நேரம் மேகா பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. கிணத்துல இருந்து குதிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா மாயாவும் அதே மாதிரி ரவியும் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேகா மயக்கத்துல இருக்காங்கல்ல, மேகாவை காப்பாத்திடுறாங்க. இப்ப மேகாவை வீட்டுல கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. இப்ப காலையில டைமும் மேகாக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மாயா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாமே நீ கற்பனை பண்றது தான், ஊர்க்காரங்க சொல்ற எதுவுமே நடக்க போறது இல்ல, உன் ப்ராப்ளத்தை நான் சீக்கிரமே சால்வ் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லிட்டு இவங்க நடக்கலாம்னு நினைக்கும் போது வேற யாரோ இவங்க கையை பிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு பிரீத்தி அப்படின்றது. நீ எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேன்னு சொல்ற, ஆனா சில விஷயங்கள் நம்மளை தாண்டியும் நடக்கதான் செய்யுதுன்ற மாதிரி கையை ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. அப்ப இவங்க மைண்டுக்குள்ள வேற சில பொண்ணுங்க அந்த கிணத்துக்குள்ள குதிச்ச மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் வருது. இவ ஏதோ வித்தியாசமான ஆள் போலன்ற மாதிரி பிரீத்திய ஷாக்கிங்கா இவங்க பாக்குறாங்க. இந்த மாயா பேய் பிசாஸ்லாம் நம்ப மாட்டாங்க. பிரீத்தியோட கையை பிடிச்சோன இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப போயிட்டு இருக்க அந்த மாமாவையும் அக்காவையும் காட்டுறாங்க. அவளுக்கு என்ன ஆகுமோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காருக்குள்ள புகை மூட்டமா வந்துட்டு இருக்கு. அந்த புகை மூட்டத்துல அந்த சிம்பிள் வருது. அந்த சிம்பிளை பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஆபத்து வருது போல. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிருப்பா, அந்த பொண்ணை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாயா யோசிக்கிறாங்க. இப்ப மாயாவும் ரவியும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரியவரை பார்க்கிறதுக்காக வராங்க. அதாவது இந்த பெரியவரோட பொண்ணு தான் மிஸ் ஆயிருப்பாங்க. அந்த பொண்ணு எப்படி மிஸ் ஆனா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் டீடைலா விசாரிக்கும் போது அவ மிஸ் ஆவறதுக்கு முன்னாடி சபிக்கப்பட்ட சிம்பிள் இருக்குல்ல, அது கையில இருந்ததுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சிம்பிள் வந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணை பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது கடைசி கொஞ்ச நாளா அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எல்லாம் வித்தியாசமா இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்தான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மேகா என்ன பண்ணிட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் காணாம போன பொண்ணும் பண்ணியிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப மேகாக்கும் ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி ரவி பயப்படுறாரு. பயப்படாத ரவி, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, மேகாக்கு எதுவுமே நடக்காம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மிஸ் ஆனதா நினைச்சாங்கல்ல, இப்ப 2-3 பொண்ணு இந்த ஊர்ல அடுத்தடுத்து மிஸ் ஆயிருக்கிறது தெரிய வருது. இத பத்தி நம்ம போலீஸ் கிட்ட பேசினா என்ன, அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார், நிறைய மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு, நீங்க எதுக்கு சார் ஆக்ஷனே எடுக்கலன்னு கேட்கும்போது, மிஸ் ஆன எல்லார் கையிலயுமே அந்த சிம்பிள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் மிஸ் ஆயிருக்காங்க. சோ இதெல்லாம் இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சார், இந்த ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி பாஸ்ட்ல நடந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வேற யாரோ அந்த கட்டுக்கதையெல்லாம் நிஜமாக்குற மாதிரி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாரையும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போல சார், அந்த நெட்வொர்க்கை நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி தான் இப்படி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்ன்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. அந்த போலீஸ் டீட்டெயில்லாம் கூட தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது காணாம போனவங்களோட டீட்டெயில்லாம் கூட தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ரவி அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிளை கரெக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. இந்த கான்ஸ்டபிள் யாரெல்லாம் காணாம போயிருக்காங்கன்ற லிஸ்ட்டை தந்துடுறாரு. ஒரு 4-5 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. சோ பர்டிகுலரா ஒரு நாள் தான் அவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்கன்றது தெரிய வருது.
காணாம போன எல்லார் கையிலயும் அந்த சிம்பிள் வந்திருக்கும். சோ இப்ப மேகா கையில வந்திருக்குன்னா கொஞ்ச நாள்ல அவளும் காணாம போக போறா போல, அவளை யாரு தூக்க நினைக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் மாயா யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி யார்கிட்ட பேசினா தெரியும்னு நினைக்கும் போது ஒரு பையன் இருக்கான்ல, இந்த ஊர்ல குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர்கிட்ட பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்றான். நம்ம அங்க போய் ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது வேற ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் தான் குரு போல அப்படின்ற மாதிரி இவங்க இப்ப யோசிக்கிறாங்க. சரி அந்த குருவை போய் பார்க்கலான்ற மாதிரி முதல்ல அந்த பெரியவர்கிட்ட குருவை பத்தி கேக்குறாங்க. இன்னும் நிறைய பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க, குரு தான் தடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பொண்ணுங்களை கடத்துறதே இந்த குருவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே அப்படின்ற மாதிரி குரு பக்கத்துல வந்து பேசுறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே குரு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல பொண்ணுங்க காணாம போயிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஆமா நடந்துட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிக்கிட்டே அங்க ஒரு பூல கைய வைக்கிறாரு. திடீர்னு அந்த பூ மறைஞ்சு போகுது. அதே மாதிரி இன்னொன்னு இடத்துல பூவை வர வைக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற இவங்களுமே என்ன ட்ரிக்கை யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர்கிட்டயே ஏதோ சக்தி இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் பண்றாரு. ஆனா மாயாக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லைல்ல, இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. இவர் சொல்ற விஷயத்தையும் சுத்தமா நம்பவே மாட்டாங்க. அந்த குரு புரியாத மாதிரி பேசுறாருல, அதனால திரும்பி பெரியவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா நமக்கு ரெண்டு பிரதர்ஸோட ஸ்டோரியை காமிச்சாங்கல்ல, 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போது, மியூசியமா அது மாறிடுச்சு, இங்கதான் அந்த மியூசியம் இருக்கு, உள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. நம்ம திருட்டுத்தனமாவது உள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் அந்த இடம் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். இவங்க திருட்டுத்தனமா உள்ள வந்துடுறாங்க. இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அதாவது வந்து அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த போட்டோவை பாக்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன் இந்த போட்டோவை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க அப்படின்றது இப்ப நமக்கு தெரியல, போக போக நமக்கு தெரிஞ்சிடும். இதே சமயம் அந்த மேகா பொண்ணுக்கு திரும்பி பேய் பிடிச்சிருது போல, மேகாவும் யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டு இருக்கா. போட்டோவை பார்த்தோம்னா மாயாக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருது இல்ல, திரும்பி நம்ம ஹோட்டலுக்கு வந்துடலான்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படி இவங்க ஹோட்டலுக்கு வரும்போது தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி மேகா நடந்து போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. மேகா நில்லு நில்லுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க, அவன் நிக்கவே மாட்டா, நடந்து போயிட்டு இருக்கா. சரி எங்க தான் போறா பாப்போமேன்ற மாதிரி இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே டீ கடைக்காரர் ஒருத்தர் அறிமுகமானாரு பாத்தீங்களா, அவர் மேகான்ற பொண்ணை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மேகா என்ன பண்றான்னா அவரை அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கா. நீங்க ஓகே தானேன்ற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட மாயாவும் பேசுறாங்க. மேகாவை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணி வந்தா கிணத்துக்கிட்ட தான் திரும்பி வந்திருக்காங்க. கிணத்துல குதிக்கிற மாதிரி போறாங்க. ஆனா பின்னாடியே வந்த மாயா இருக்காங்கல்ல, தடுத்துடுறாங்க. அப்படி தடுத்து இவளை எழுப்பலாம்னு நினைச்சா மாயாவை யாரோ அட்டாக் பண்றாங்க. மாயா பறந்து போய் புத்துன்னு விழுறாங்க. மாயாவை அட்டாக் பண்றது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்பதான் இந்த இடத்துக்கு வேற ஒரு லேடி வந்து மேகாவை கிணத்துல குதிக்க சொல்றாங்க. அந்த லேடி யாருன்னு பார்த்தா பிரியா தான். இப்பதான் பிரியாவோட ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒய்ஃபை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க அச்சஸ் எல்லாம் பார்க்க பிரியா மாதிரி தான் இருக்காங்க. சோ அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருப்பேன், ஆக்சுவலா இது அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கும். ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் உன்னை கண்கலங்காம நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்கா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த தம்பி இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருப்பான், அதுல அண்ணனை சிக்க வச்சிருப்பான். இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே அண்ணனால் தான் இந்த ஊர்ல பிரச்சனை வரப்போது போல, இந்த அண்ணனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்ப கூட அண்ணன் மனைவியோட முகத்தை கடைசியா பார்க்கலான்னு வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள ஊர்க்காரங்க அங்க இருந்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயோ கணவனை இழுத்துட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த மனைவி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கணவனை இழுத்துட்டு போய் சாவடிக்கிறதுக்காக அந்த கிணத்துக்கிட்ட கொண்டு போனாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் இவங்க வந்து பால்கனியில நின்னு பார்த்திருப்பாங்க. அநியாயத்துக்கு நம்ம கணவனை இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை எல்லாத்தையும் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியா தான். பிரியா என்ன சொல்றாங்கன்னா, அவ தான் நானு, என் ஹஸ்பண்டை திரும்பி உயிர் தேல வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க காணாம போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே கிணத்துக்குள்ள தான் குதிச்சிருப்பாங்க. அவங்களா குதிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இவ கண்ட்ரோல் பண்ணிருப்பா. அப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் குதிக்க வச்சிருப்பா. இது எல்லாத்தையுமே மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா மாயாவை பொறுத்த வரைக்கும் இவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீ அவள மாதிரியே தான் இருக்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல, ஏன்னா போட்டோவை நான் பார்த்தேன், நீ அந்த போட்டோவை பார்த்து நம்ம தான் அதுன்ற மாதிரி யோசிச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மென்டல் ப்ராப்ளத்தினால தான் இப்படி பண்ணிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் சாவடிச்சாலும் சரி, உன்னோட ஹஸ்பண்ட், அதாவது நீ நினைக்கிற உன்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் திரும்பி வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல இல்ல என் ஹஸ்பண்ட் இத்தனை பொண்ணுங்களை பலி தந்தா திரும்பி வந்துருவாரு, அவரே தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. எங்க உன் ஹஸ்பண்ட வர சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவளுமே வா வான்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட கூப்பிட்டு இருக்கா. அவர் பேரு சங்கரா இருக்கும். இவளுமே சங்கர் சங்கர்னு கூப்பிட்டு இருக்கா. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இல்ல இல்ல நான் சொல்ற எல்லாமே உண்மைன்ற மாதிரி பிரியா வேற ஒரு விஷயத்த சொல்றா.
அதாவது அந்த ஜென்மம் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட கவலையா பாக்குறதுக்காக கிணத்துக்கிட்ட வரும்போது ஹஸ்பண்ட் ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. நான் இந்த வாட்டி இறந்து போயிட்டேன், ஆனா எனக்காக நீ பலி தந்தனா நான் திரும்பி வந்துருவன்ற மாதிரிலாம் அந்த ஆன்மா சொல்லியிருக்கோம். உங்களை திரும்பி வர வைப்பேன்ற மாதிரி இவங்க சபதெல்லாம் எடுத்திருப்பாங்க. நீ என்னதான் கூப்பிட்டாலும் அந்த சங்கர் வரமாட்டான், நீ ஒன்னும் சங்கரோட மனைவி கிடையாது, நீ பிரியா தான், ஊர்க்காரங்க சொல்லி சொல்லி நீ சங்கரோட ஒய்ஃப் நம்ப ஆரம்பிச்சிருக்க, அப்படி நம்பிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறமாதி இப்படி பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படி பேசினவங்க மேகாவை காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி குரு இருக்கிற பகுதியை காட்டுறாங்க. ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல பூவெல்லாம் உதிர ஆரம்பிக்கும் போல, அந்த மாதிரி பூவெல்லாம் உதிர ஆரம்பிக்குது, ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி குரு இருக்காருல அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க கிளம்பலான்னு நினைக்கும் போது என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி கிணத்துக்குள்ள அந்த பிரியா குதிச்சிருப்பாங்க. கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாலேன்னு இவங்க 2 பேர் யோசிக்கும் போது அப்படி குதிச்சவங்கள ஒரு பேய் காப்பாத்தி வெளியே தூக்கிட்டு வந்து போடுது. அதாவது அந்த சங்கர் உண்மையிலேயே பேயா தான் இருக்கான் போல, அவன் தான் தூக்கிட்டு வந்து போடுறான். இத பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சங்கர் இருக்கான்ல பிரியா உடம்புக்குள்ள பூந்துடுறான். ஆக்சுவலா பேயெல்லாம் இல்லவே இல்லன்னு மாயா சொல்லுவாங்கல்ல, இப்ப பேய கண்ணால பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பொண்ணுங்களையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அந்த பேய் கிட்ட இப்ப சக்திலாம் இருக்கு, சக்தியெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்து குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குரு கிட்டயுமே சக்தி இருந்த மாதிரி ஏற்கனவே காமிச்சாங்கல்ல, அவரோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த பேயை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாயாக்கு காயம் பட்டிருந்தது பாத்தீங்களா, இப்ப மாயாக்கு சில சக்தி எல்லாம் இவர் தந்துட்டு இருக்காரு, இவர்கிட்ட இருக்க சக்தி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிரீத்தி இந்த இடத்துல வராங்க. ஆக்சுவலா குரு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிரீத்தியும் போல. இப்ப இந்த இடத்துல ப்ராப்ளம்னு தெரிஞ்சு பிரீத்தி வந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பிரியா உடம்புக்குள்ள அந்த சங்கரோட பேய் இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா பிரியாவை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட பேய் தான் நம்ம உடம்புக்குள்ள இறங்கி இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில தம்பியோட பேய் தான் இறங்கி இருக்கும். அண்ணன் இறந்து கொஞ்ச நாள்ல தம்பி இருக்கான்ல அவன் உயிரை அவனே தானம் பண்ணியிருப்பான், வேற ஒரு பெரிய விஷயத்துக்காக தானம் பண்ணியிருப்பான். அவனோட பேய் தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா அண்ணனோட பேரு சங்கர், அண்ணன் தான் திருமணம் பண்ணியிருப்பாரு. தம்பியோட பேரு வித்யாகர்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் திருமணம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அண்ணனோட ஒய்ஃபை ஏமாத்தி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அண்ணன் மாதிரி அந்த ஒய்ஃபு கிட்ட பேசியிருப்பான், இத்தனை பொண்ணுங்களை எப்படியாவது சாவடின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களுமே நம்ம ஹஸ்பண்ட திரும்பி வர வைக்கணும்ன்றதுக்காக சாவடிச்சிருப்பாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து இந்த பொண்ணை போட்டு அட்டாக் பண்றாங்க. இந்த பொண்ணோட வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணும்போது உள்ள இருக்க பேய் வெளியே வந்துருது. ஆக்சுவலா வெளியே வரது அண்ணனோட பேய் இல்ல, அந்த தம்பியோட பேய் தான். இப்ப வெளியே வந்தோடனே இவங்க ஏஜ்ட் ஆன மாதிரி இறந்து போயிடுறாங்க. அதாவது பிரியான்ற ஒரு பொண்ணே கிடையாது, அந்த காலத்துல ராணியா இருந்தாங்கல்ல, அண்ணனை கல்யாணம் பண்ண ராணி, அவங்க தான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்காங்க போல. இப்ப நம்மளோட கனவெல்லாம் நாசமா போயிருச்சுன்ற மாதிரி இந்த தம்பியோட பேய் கோவப்படுது. இப்ப தம்பியோட பேய் இருக்குல்ல, பேயாவே இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட நிறைய சக்தி இருக்குல்ல, இவங்களால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. இவன் பிரியாவை ஏமாத்தி ஒவ்வொரு பலியா தர வச்சிருப்பான். அதாவது பிரியா ஹஸ்பண்ட காப்பாத்தலான்றதுக்காக ஒவ்வொரு பலியா தந்தாங்கல்ல, அது மூலியமா இவன் பவரை பயங்கரமா ஏத்தி வச்சிருப்பான். அந்த பவர் மூலியமா இவங்க கதையை முடிக்கிறதுக்கு தயாராகிறான். அதுக்குள்ள இந்த குரு இருக்காருல, கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடவுளே காப்பாத்துறதுக்காக வந்துடுறாரு. இவர் அனுமார் பக்தர் போல. அனுமார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அனுமாருக்கும் அந்த தம்பி வித்யாகருக்கும் இந்த இடத்துல சண்டை நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் ஹெல்ப்போட குரு இருக்காருல கண்ட்ரோல் பண்ணி கிணத்துலயே வச்சு இவனை லாக் பண்ணிடுறாரு. அதாவது கிணத்துல வந்து இவர் சில மந்திரம்லாம் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறாரு. உண்மையில பிரியான்ற ஒரு கேரக்டரே கிடையாது, அந்த பிரியா இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதே சமயம் மாயாக்கு இப்ப பேய் நம்பிக்கைலாம் வந்துருது. இப்ப மாயா கிளம்ப போறாங்க போல. மேகாக்கு இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தெளிவா தானே இருக்காங்க. அந்த மாயாக்கு வழி அனுப்புறதுக்காக வாசல் கிட்ட வந்து பாய் எல்லாம் சொல்றாங்க. மாயாவும் இப்ப பேயெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்கல்ல, பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப குரு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி ஏதோ அபசகுணமா நடக்க போற மாதிரி இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவரோட வீட்டுல இருக்க தோட்டெல்லாம் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அப்பதான் வேற பக்கம் ஒருத்தன் பூஜை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வித்யாகர் சங்கர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள்னு தெரியல. அந்த வித்யாகர் இன்னொன்று ஜென்மம் எடுத்து வந்திருக்கான்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.